மதிப்பெண் வினாக்கள். லீ சாட்லியர் கொள்கையை பயன்படுத்தி ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலை விளக்குக. N2+3H2O with Fe gives 2NH3. Del H equal to -22 kcal per mole. அதிக NH3 உருவாக நிபந்தனைகள். H2:N2 விகிதம் 3:1. அழுத்த மதிப்பு 300 இலிருந்து 500 அட்மாஸ்பியர். வெப்பநிலை 500 டிகிரி செல்சியஸிலிருந்து 550 டிகிரி செல்சியஸ் வரை. வினையூக்கி இரும்பு. உருவாகும் NH3 இன் அளவு 37%. நராவியை செலுத்தி அமோனியா உடனடியாக நக்கப்படுகிறது. லீ சாட்லியர் கொள்கையை பயன்படுத்தி தொடுமுறையில் சல்பர் ட்ரையாக்சைடு தயாரித்தலை விளக்குக. 2SO2 plus O2 with V2O5 gives 2SO3. Del H is equal to -47 kcal per mole. அதிக SO3 உருவாக நிபந்தனைகள். SO2 O2 விகிதம் 2:1. அழுத்த மதிப்பு 700 இலிருந்து 1200 அட்மாஸ்பியர். வெப்பநிலை 400 டிகிரி செல்சியஸிலிருந்து 450 டிகிரி செல்சியஸ் வரை. வினையூக்கி வெனேடியம் பென்டாக்சைடு. உருவாகும் SO3 இன் அளவு 97%. நராவிய SO3 உடன் சேர்த்து ஒளியும் மற்றும் H2SO4 தயாரிக்க பயன்படுகிறது. Kp = Kc × RT/ΔNg என்ற சமன்பாட்டை பொதுவான ஒரு வேதிச் சமநிலை வினைக்கு வருவிக்கவும். AA plus BB plus CC plus etc. gives LL plus MM plus NN plus etc. Kp is equal to PL/L PMM PNN by PA/A PB/B PC/C. Kc is equal to L/L M/M N/N divided by A/A B/B C/C. Ci is equal to Pi/RT. Pi is equal to NiRT/V. Kc is equal to PL/RT the whole power L, PM/RT the whole power M, PN/RT the whole power N, etc. divided by PA/RT the whole power A, PB/RT the whole power B, PC/RT the whole power C, etc. Kc is equal to Kp/RT/ΔNg. Kp is equal to Kc into RT/ΔNg. ΔNg என்பது வினைவிளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கைக்கும் வினைபடு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வேறுபாடு. Hi உருவாதல் வினைக்கான Kc மற்றும் Kp மாறிலிகளுக்கான சமன்பாடுகளை வருவிக்கவும். H2 plus I2 gives 2Hi. ΔNg = 0 ஆக உள்ள போது Kp = Kc. ஆரம்ப மோல்கள் H2A I2B Hi 0. வினைப்பட்ட மோல்கள் H2X I2X Hi 0. சமநிலையில் மதமுள்ள மோல்கள் A-X B-X 2X. சமநிலையில் செறிவு A-X/V B-X/V 2X/V. Kc is equal to Hi/2 divided by H2I2. Kc is equal to 4x² by A-X B-X equal to Kp. ஏனெனில் ΔNg = 0. X ஆனது வினை நிகழும் எல்லை. Please subscribe our channel for more videos and educational contents.